தலைப்பை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த அற்புத இரவு ஆராதனையிலே மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாக. இந்த மாதத்தின் நம்முடைய தலைப்பு, ஆண்டவர் சிறியதை கொண்டு பெரிய காரியம் செய்கிற ஆண்டவர். நீங்களும் நானும் ஆராதனை செய்கிற ஆண்டவர் ஒன்றும் இல்லாமையில் இருந்து இருக்க பண்ணுகிறவராய் இருக்கிறாராம். நம் ஆண்டவர் பெரியவர். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அவர் பெரிய காரியம் செய்வார். அவர் God is a great God. He is able to do the impossible. He can use the very little things to accomplish a mission. Hallelujah. எப்படி ஆண்டவர் கோலியாத் எதிர்த்து நின்றபோது ஆண்டவர் ஒரு சிறு பையனான தாவீதை பயன்படுத்தி அவன் கையில் உள்ள ஒரு கவன், அதில் ஒரே ஒரு கல், 5 கல்லை எடுத்தான். ஆனால் முதல் கல்லை வைத்து இந்த கோலியாத்தை ஆண்டவர் கவிழ்த்து போட பண்ணினார். நம் ஆண்டவர் பெரியவர். இப்படி பைபிளில் நிறைய இடத்துல நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் ஒன்றும் இல்லாமையை கொண்டு அவர் இருக்க பண்ணுகிற தேவன் என்று நாம் அறிகிறோம். இன்றைக்கு நாம் ஒரு வேத பகுதியை எடுத்து ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசும் வார்த்தை என்ன என்று கவனிக்க போகிறோம். எல்லாரும் என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 17 அதிகாரம். I want you to come to Matthew chapter 17. மத்தேயு 17 அதிகாரத்தில் வசனம் 20 நாம் கவனிக்க போகிறோம். Let us look at Matthew chapter 17 and verse 20. I will read, look at it. It says, "So Jesus said to them, because of your unbelief, for assuredly I say to you, if you have faith as a mustard seed, you will say to this mountain, move from here to there, and it will move, and nothing will be impossible for you." Shall we say amen? அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கூறுகிறார். சொல்லுவோமா? ஆமென். இந்த வசனத்தை நீங்கள் கோடிட்டு கொள்ளுங்கள். ஏன் இந்த அற்புத இரவு ஆராதனையிலே ஆண்டவர் நம் மத்தியிலே நிச்சயமாக பெரிய காரியம் செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை மாறும். பெரிய பெரிய பிரச்சனையில் மாட்டினவர்களாக சிக்கினவர்களாக வந்திருக்கலாம். ஆனால் ஆச்சரியமாக இருக்கும், ஆண்டவர் அதை ஒன்றுமில்லாமல் மாற்றி போட அவர் வல்லவராய் இருக்கிறார். நாம் சொல்லுவோம், பிரைஸ் த லார்ட். எனக்கு மிஷன்ஸ் கதை என்றால் அதிகமாகி பிடிக்கும். I love talking about mission stories. How God used missionaries to accomplish His vision. மிஷனரிகளை ஆண்டவர் பயன்படுத்தி அவர் சித்தத்தை நிறைவேற்றும்படி செய்தார். நான் இவைகளை வாசிக்கும்போது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படி ஒரு வாலிப மிஷனரி கணவனும் மனைவியுமாய் இருந்தார்கள். இவர்கள் ஒரு தேசத்திற்கு போய் அந்த தேசத்தின் உள் பகுதிகளிலே இருக்கக்கூடிய கிராமத்திற்கு போய் அந்த கிராமத்தில் இயேசுவை குறித்து அறியாதவர்களுக்கு இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்று வாஞ்சையோடு போனார்கள். இவர்கள் எதையும் சந்திக்க ஆயத்தமாய் போனார்கள். அந்த கிராமத்துக்குள்ளார பல மணி நேரம் நடந்து அந்த உள் பகுதிகளுக்குள்ளார போன பிற்பாடு இவர்கள் அங்கே கண்ட ஒன்று தான், அங்கே அவர்கள் எந்த விதமான வசதிகளும் இல்லாத, அடிப்படையான வசதிகள் இல்லாத சூழ்நிலையை கண்டார்கள். இவர்களுக்கும் பண வசதியும் இல்லாத ஒரு நெருக்கம். அங்கே ஆலயம் இல்லை, அங்கே ஒன்றுமே இல்லாத ஒரு பட்டிக்காடான ஒரு கிராமம். பிரியமானவர்களே, அந்த கிராமத்துக்குள்ளார போய் அங்கே இருக்கிற ஒரு சிறிய ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து இவர்கள் அந்த வீட்டிலே வாலிப பிள்ளைகள், புதிதாய் திருமணம் செய்தவர்கள், ஆனால் ஆண்டவர் மேலே அவ்வளோ ஒரு பாரம் பாருங்க, வாஞ்சினால இவர்கள் இந்த ஜனங்கள் ஆண்டவர் இயேசுவை அறிய வேண்டும் என்று
தங்களுடைய நாட்களை பணி வைத்தார்கள். அங்கே போய் நாம் ஏதாவது செய்யணும், அந்த மக்களுக்கு நாம் உதவி செய்யணும். அதனால் அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த சின்ன வீட்டை அவர்கள் வாடகைக்கு எடுத்து அதில் வாசம் பண்ணி அவர்கள் அந்த சமுதாயத்திற்கு எப்படியாவது சில நன்மை செய்யணும். ஒரு பள்ளிக்கூடம் கட்டுன்னு, அவர்களுக்கு நன்றாக படிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குன்னு, ஒரு கிளினிக் ஒன்று அங்கே கட்டுன்னு, இப்படி எல்லாம் பெரிய ஒரு எண்ணத்தில் இவர்கள் அங்கே போயிருக்கிறார்கள். பல நாள் ஆகிறது, இவர்கள் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்தால் வேலை அதிகமாக இருக்கிறது. ஆனால் எப்படி இதை ஆரம்பிப்போம், எப்படி செய்வோம் என்று தெரியாமல் இவர்கள் யோசித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேலையிலே தான் இந்த அருமையான சகோதரி ஒரு நாள் காலை வேளையிலே அவள் இந்த மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை அவள் வாசிக்க ஆரம்பித்தாள். அதை வாசித்த போது கடுகு அளவு என்று சொல்லி அதை வாசித்தாள். அது வாசித்த போது ஆண்டவர் அவளோடு பேசினார். அவர் பேச பேச இவள் என்ன தெரியுமா செய்தாள், இவள் நினைத்தால் நாங்கள் பெரிய சாதனையை இந்த கிராமத்தில் செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறோம், அதனால் எல்லா வேலைகளையும் எடுத்து போட்டு செய்ய பிரயாசம் எடுக்கிறோம், எப்படி செய்வதென்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். அவள் எண்ணினால் அங்கு உள்ள சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு அந்த பிள்ளைகள் இடத்திலே நான் கற்றுக் கொடுப்பதற்கு இந்த வேதத்தை அவர்களுக்கு போதிப்பேன் என்று எண்ணினாள். அவள் அப்படி எண்ணின நேரத்தில் அவளை நோக்கி ஒரு சிறு பெண், அந்த கிராமத்தில் உள்ள ஒரு பெண் அங்கே ஓடி வருகிறாள். அந்த பிள்ளையை அணைத்து அந்த பிள்ளையை உட்கார வைத்து அந்த பிள்ளைகிட்ட வேதத்தை வைத்து கொண்டு வேதத்தை போதிக்கிறதோடு கூட சேர்ந்து அந்த பிள்ளைகிட்ட என்ன செய்தாலாம், அவள் ஆண்டவரை குறித்தும் போதித்தாள், கற்றும் கொடுத்தாள். இந்த பிள்ளை படித்த பின்பு அங்கே இருந்து புறப்பட்டு வெளியில் போய் அந்த கிராமத்தில் உள்ள மற்ற பிள்ளைகள் இடத்துல எல்லாம் அவள் போய் சொன்னாலாம், அந்த வீட்டில் புதுசாக வந்திருக்கிற அந்த ஆண்டி ரொம்ப நல்லா எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க, நம்ம எல்லாரும் போகலாமா? மறுநாள் பார்த்தா இன்னும் நிறைய பிள்ளைகள் வர ஆரம்பித்தார்களாம். ஒரு சிறுமிக்கிட்ட ஆரம்பித்த இந்த ஒரு சின்ன முயற்சி எவ்வளவோ செய்யணுன்ட்டு வந்தாங்க. அதெல்லாம் எப்படி செய்யணுன்னு பல மாதங்கள் அங்கலித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த சின்ன பிள்ளைகிட்ட அவங்க கொஞ்ச நேரம் செலவு பண்ணி போதித்து பைபிளையும் கற்றுக் கொடுத்தபடியினாலே அந்த பெண் போய் மற்றவர்கள்கிட்ட சொல்ல, மற்ற பிள்ளைகளும் வர, அங்கே ஒரு சின்ன பள்ளிக்கூடம் மாதிரி ஆரம்பிக்க, இப்படி பிரியமானவர்களே அது கொஞ்சமாய் வளர ஆரம்பித்தது என்று நான் வாசித்தேன். நான் ஆண்டவருக்கு உடனே நன்றி சொன்னேன். அல்லேலூயா, கர்த்தர் பெரியவர், சிறிய விதைக்கிறவன் அவன் பெருக அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். அதனால வேத வசனம் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மத்தேயு 17:20வது வசனம் சொல்லுகிறது, கடுகு அளவு நமக்கு விசுவாசம் இருந்தால் பெரிய காரியத்தை செய்துவிட முடியுமா? கடுகு என்று சொன்னால் விதைகளிலே ஆக சிறிய ஒரு விதை என்று நாம் எல்லாரும் அறிகிறோம். கடுகு என்பது ஒரு சிறிய விதை. அல்லேலூயா. 1 to 2 மில்லி மீட்டருக்கு கூறிய ஒரு சின்ன விதை என்று சொல்லப்படுகிறது. நம்ம எல்லாரும் அறிகிறோம், பல காரணத்துக்கு வீட்டில் கடுகுகளை பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த கடுகு அது விதைக்கப்பட்டால் அது துளுக்கமா, அது 10 அடி உயரத்திற்கு மரமாக வளருமா? வலது கையை உயர்த்தி ஒரு ஆமீன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ ஒரு சின்னோண்டு விதை என்ன செய்யுமாம்? ஒரு பெரிய மரமாக ஆகுமாம். அப்போ கர்த்தருடைய பிள்ளையை ஆண்டவர் இன்றைக்கு சொல்லி கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? அவர் சின்னதை கொண்டு பெரிய காரியம் செய்திருவார்.
எப்படி ஒரு சின்ன கடுகு ஒரு பெரிய மரமாய் மாறிவிடுகிறதோ அப்படி நம்முடைய ஆண்டவர் செய்ய அவர் பெரியவராய் இருக்கிறார். நான் இப்போ என்ன தெரியுமா செய்தேன், இதை குறித்து ஒரு பாடம் பழைய ஏற்பாட்டிலே நான் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நான் யோசித்த போது ஆண்டவர் என்னை எசேக்கியேல் புஸ்தகத்திற்கு கொண்டு போனார். தமிழிலே நாம் வாசிக்க கேட்போம், ஆனால் ஆங்கிலத்தில் பார்க்கிறவர்கள் நீங்கள் பார்த்து கொள்ளும்படிக்கு உங்களை கேட்கிறேன். கம் டு எசேக்கியேல் சாப்டர் 17. டு ஸ்பீட் அப் I will try to only use Tamil, but to all of us who are using English, please follow with us. Ezekiel chapter 17, and we are going to verses 22 to 24. நாம் அங்கே கவனிப்போம், ஒரு ராஜ்யம் எப்படி சின்னதாய் ஆரம்பித்து அது பெரிய ராஜ்யமாய் மாறுகிறது என்று நமக்கு பழைய ஏற்பாட்டிலே எசேக்கியேல் புஸ்தகத்திலே வாசிக்கப்படுகிறது. கேட்போமா அந்த வசனத்தை? சொல்லுகிறது என்னவென்றால், நான் உயர்ந்த கேதுருவின் நுனி கிளைகளின் ஒன்றை எடுத்து அதை நடுவேன், அதன் இளங்கிளியில் உள்ள கொழுந்துகளில் இலசாய் இருக்கிற ஒன்றை கொய்து அதை உயரமும் உன்னதமான ஒரு பர்வதத்தின் மேல் நாட்டுவேன். இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்திலே அதை நாட்டுவேன். அது கொப்புகளை விட்டு கவனிங்க, ஆண்டவர் சொல்றார், அதை நான் நாட்டுவேன், அது கொப்புகளை விட்டு கனி தந்து மகிமையான கேதுருவாகும். அதன் கீழே சகலவித பச்சை ஜாதிகளும் தங்கி அதன் கிளைகளின் நிலையிலே தாபரிக்கும். அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும், நான் பச்சையான விருட்சத்தை பட்டுப்போன விருட்சத்தை தலைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று சொல் என்றார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். கர்த்தராகிய நான் சொன்னேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒன்றும் இல்லாததே நான் விதைப்பேன், அது கனி கொடுக்கும், மரமாய் மாறும். யாரை ஆண்டவர் சொல்றார்? இஸ்ரவேலை ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த அற்புத இரவு ஆராதனையிலே நான் பேசிக்கொண்டிருக்கும் போது உங்கள் விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுங்கள். நான் ஒன்றும் இல்லை என்று நீங்கள் அழுது கொண்டிருக்கீங்கன்னா இருக்க பண்ணுவார். அல்லேலூயா. நீ இருக்கிற இடத்துலையும் உன் தலையை நிமிர பண்ணுவார். அநேகர் கண்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில் மாற்றங்களை செய்வார். நீ பள்ளிக்கூடம் போறியா, நீ வேலைக்கு போறியா, ஆண்டவர் அந்த இடத்துல ஒன்றுமில்லாத உன்னை இருக்க பண்ணுவார். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா. ஆச்சரியப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையிலே அவர் ஒரு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 12வது வசனத்துக்கு வருவோம். தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்க கேட்போமா? அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாய் இருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கினது. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்து சகல பிராணிகளும் அதனால் போஷிக்கப்பட்டது. ஆமென் சொல்லுவோம். அப்போ இது பழைய ஏற்பாட்டிலே நமக்கு சொல்லப்படுகிறது. சிறிதாய் விதைக்கப்படுகிறது, அது பெரிய மரமாகி அது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஆமீன் சொல்லுவோம். இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம வந்தால், புதிய ஏற்பாட்டிலே நமக்கு இந்த பாடத்தை இப்போது வாசிக்க கேட்டு நம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய வேத பகுதி எதுங்க? மத்தேயு 17:20 வசனம். ஆனால் 13வது அதிகாரத்திற்கு வாருங்கள். மத்தேயு 13ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். அதில் ஒரு 2 வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இயேசு வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதோ ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாய் இருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம். வசனம் இன்னொரு வேத வசனம் எடுங்க.
மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் வசனம் 31, 32, அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறிதாய் இருக்கிறது. விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலில் கீழ் வந்து அடையத்தக்க பெரிய கிளைகளாய் விடும் என்றார். சொல்லுவோமா? ஆமேன். கர்த்தருக்கு மகிமை. அப்போ பைபிளில் வசனம் நமக்கு புதிய ஏற்பாட்டில் சொல்லுது, ஒரு விதை, கடுகு விதை, அது விதைக்க போது சின்னதாய் இருக்கிறது, ஆனால் அது பெருசாய் மாறுகிறது, அது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது என்று நாம் வேதத்திலே கற்றுக்கொள்கிறோம். இன்னொரு வசனத்தையும் கேட்போம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். லூக்ஸ் காஸ்பல் சாப்டர் 17 and verse 6. அதற்கு கர்த்தர், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாய் இருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தின் மரத்தை நோக்கி நீ வேரோடே பிடுங்கி உண்டு கடலிலே நடப்படுவாய் ஆக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம்ம விசுவாசத்தை குறித்து சொல்கிறார். உங்களுக்கு விசுவாசம் கொஞ்சம் இருந்தால் போதுங்க, நீங்கள் பெரிய காரியத்தை நீங்கள் காணலாம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நாம் சொல்லுவோம் ஆமேன். இப்போ வருவோம் நம்முடைய வேத பகுதிக்கு. மத்தேயு 17ஆவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் வசனம் 14 நாம் கவனிக்க போகிறோம். 20வது வசனம் வரைக்கும் நாம் கவனிக்க போகிறோம். ஓகேயா? சற்று முன்பு நாம் 20வது வசனத்தை வாசித்தோம். இப்போது நாம் கவனிக்க போகிறோம். கம் வித் மீ டு Matthew chapter 17 verses 14 to 20. I will read in English. And when they had come to the multitude, a man came to him, kneeling down to him and saying, Lord, have mercy on my son, for he is an epileptic and suffers severely, for he often falls into the fire and often into the water. So I brought him to your disciples, but they could not cure him. Then Jesus answered and said, O faithless and perverse generation, how long shall I be with you? How long shall I bear with you? Bring him here to me. And Jesus rebuked the demon, and he came out of him, and the child was cured from that very hour. Then the disciples came to Jesus privately and said, Why could we not cast him out? So Jesus said to them, Because of your unbelief. For assuredly I say to you, if you have faith as a mustard seed, you will say to this mountain, Move from here to there, and it will move, and nothing will be impossible for you. இந்த வேத பகுதியை நாம் இப்போது வாசிக்க கேட்போமே. அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதற்றினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரித்துவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். பிரியமானவர்களே, இயேசு கடுகு அளவு விசுவாசத்தை குறித்து எப்போ பேசினார்? ஒரு முறை இயேசு இடத்துல ஒரு மனுஷன் அவன் வருகிறான். அவனுடைய குமாரனை கூட்டிக் கொண்டு வருகிறான். அவன் வியாதிப்பட்டு இருக்கிறான். அவனுடைய வியாதிக்கு சுகம் கிடைக்கும் என்று சீஷர்கள் இடத்துல வந்து ஜெபம் பண்ணினால் அந்த வியாதி, அந்த பிசாசு அவனை விட்டு போகல.
அப்போ அந்த தகப்பன் தன் மகனை கூட்டிக் கொண்டு இயேசு இடத்துல வருகிறார். இயேசு இடத்துல வந்து சொல்றார், என் மகன் வியாதிப்பட்டிருக்கிறான், உம்முடைய சீஷர்கள் இவனுக்கு சுகம் கொடுக்க முடியல. அப்போ இயேசு மார்பாடான சன்னதி என்று அவர் கூறின பின்பு அவனுக்கு சுகத்தை கொடுத்து அவனை அனுப்பி விடுகிறார். அப்போ சீஷர்கள் இயேசு இடத்துல வருகிறார்கள். 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இயேசு இடத்திலே வந்து அதை துரத்துவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று இயேசு இடத்திலே கேட்கிறார். why we were not able to cast the spirit? why? ஏன் எங்களால் துரட்டல? இயேசு துரட்டிட்டாரே, ஏன் எங்களால் துரட்ட முடியல? அப்போ தான் இயேசு சொன்ன அந்த 20வது வசனம் ஆனது, உங்களுடைய அவ்விசுவாசத்தினாலே. இயேசு சொல்லுகிறார், கடுகு அளவு உனக்கு விசுவாசம் இருந்தால் நீ பெரிய காரியத்தை செய்யலாம். யாருக்கு சொல்றாரு? சீஷர்கள் தோல்த்து அவர்கள் ஜெபம் பண்ணி அற்புதம் நடக்காத போது இயேசு சொல்லுகிறார். அற்புதம் நடக்காத ஒரு நேரத்தில் இயேசு அவர்கள் இடத்திலே சொல்லுகிற பெரிய காரியம் என்ன என்றால், உங்களுடைய அவ்விசுவாசத்தினாலே என்று சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். இன்றைக்கு ஒரு 4 காரியம் சீக்கிரமாய் என்னோடு கூட நீங்கள் கற்றுக்கொள்ளத்தக்க உங்களை கேட்கிறேன். வசனம் 5, 6 எடுத்துக்கொள்வோம். Come with me to Luke chapter 17 verses 5 and 6. லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் வசனம் எடுத்துக்கொள்வோம். 5, 6ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அங்கே வசனம் சொல்கிறது, அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்றும் வேண்டும் என்றார்கள். ஆமென் சொல்வோம். அதற்கு கர்த்தர், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாய் இருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தின் மரத்தை நோக்கி, நீ வேரோடே பிடுங்கி கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று இயேசு அங்கே பேசினார். அப்போ முதல் காரியமாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம், கொஞ்சம் விசுவாசம் இருந்தால், சிறிய விசுவாசம் போதும் என்று நான் சொல்லுகிறேன். ஆமேன். சில பேர் சொல்லுவோம், நீங்களாம் பெரிய விசுவாசிங்க, நீங்கள் போங்களேன், நீங்கள் போய் பாருங்களேன் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஆனால் பிரியமானவர்களை வேதம் சொல்லு, if you have small faith it is enough. shall we say amen? இதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கு இரவு ஆண்டவர் சொல்லுகிறார், கொஞ்சம் விசுவாசம் உனக்கு இருந்தால் போதும். சீஷர்கள் இயேசுகிட்ட என்ன சொல்கிறாங்க? எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், அப்படின்னா எங்கள் விசுவாசத்தை கூட்டும் என்று சொல்லுகிறார்கள், பெருக பண்ணும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று நாம் அங்கே கற்றுக்கொள்கிறோம். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. பிரியமானவர்களே, ஒரு கதையை ஒன்றை நான் உங்களுக்கு வேதத்திலே வர்ணிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திற்கு வந்தீங்கன்னா வசனம் 25லிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் வந்தீங்கன்னா, பெரும் பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அந்த பெரும் பாடுள்ள ஸ்திரீ 12 வருடத்திற்கு பெரும் பாடு உள்ளவளாய், அவள் பயங்கரமாய் வேதனைப்பட்டவளாய் இருந்தாள். அப்படியாக வேதம் சொல்லுகிறது. நம் கேட்போம். வசனம் 25, 26வது வசனம் வாசிக்க நாம் கேட்போம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும் பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல், அவள் கொஞ்சம் கூட குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, அதிக வருத்தப்படுகிறாள். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை யாகலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, பிரைஸ் தி லார்ட் சொல்வோம். பிரியமானவர்களே, நான் இயேசுவை அவர் வரப்போகிறார் என்று கேள்விப்பட்ட போது எவ்வளவோ பணம்லாம் செலவு பண்ணிட்டா, 12 வருஷம் அவளுடைய வியாதிக்கு சுகம் இல்லை. அப்போ இயேசு வாரார் கேள்விப்பட்டார். அப்போ இயேசு வாரார்னா நான் போய் அவரை சந்திப்பேனே என்றாள். அல்லேலூயா. ஏன் நான் சொஸ்தமாவேன்? ஏன்னா நான் எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன்,
எல்லாரையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், டாக்டர்ஸ்கிட்ட போயிட்டேன், மருத்துவர்கள் யாரையோலாம் நான் பார்த்துட்டேன். ஆனால் யாரும் எனக்கு சுகம் கொடுக்க முடியல. அதனால இப்போ இயேசு வாரார் என்று கேள்விப்பட்ட போது அவள் இயேசுவை சந்திக்க ஆயத்தப்படுகிறார். ஆனால் அவளுடைய விசுவாசத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அவள் என்ன நினைக்கிறா, நான் இயேசுவை பார்த்து நான் இயேசுக்கிட்ட பேசி என் வருத்தத்தெல்லாம் நான் சொன்னால் போதும், நான் சுகமாவேன் என்று நினைத்தாளா? அல்ல. அவள் என்ன தெரியுமா செய்தா, இயேசுவை பார்த்து அவர் அருகில் வந்து அவருடைய வஸ்திர தொங்கலை நான் தொட்டா போதும், நான் சுஸ்தமாயிடுவேன். அல்லேலூயா. வேற ஒன்றும் வேண்டாம், நான் இயேசுகிட்ட பேசலான்னாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. நான் என்ன செய்யணும்னா அவருடைய வஸ்திர தொங்கலை தொட வேண்டும். வசனம் 28 கவனிங்க. ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. 30வது வசனம், உடனே இயேசு தம்மில் இருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார் என்று வசனம் சொல்லுது. ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் பெரியவர். இவளுக்கு ஒரு விசுவாசம். அவளுக்கு என்ன விசுவாசம்னா, அவருடைய வஸ்திரத்தை நான் தொட்டுட்டா போதும். ஆமேன். நான் போய் இயேசுவை போய் அவர் பிரசங்கம் பண்ணுறார், அவர் பிஸியாக இருக்கிறார், நான் டிஸ்டர்ப் பண்ணலாம் தேவையில்லை. அவருடைய வஸ்திர தொங்கலை நான் தொட்டால் போதும், நான் சுகமாவேன். எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, கொஞ்சம் விசுவாசம் உனக்கு இருந்தால் போதும். இன்னைக்கு உன்னை ஆண்டவர் அவர் ஆசீர்வதிக்கிறது மட்டுமில்லாமல் உனக்கு ஒரு பெரிய அற்புதம் செய்ய அவர் பெரிய ஆண்டவராக இருக்கிறார். எல்லாரும் ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என் கூட சேர்ந்து ஒரு வசனம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கவனியுங்கள். Come with me to Hebrews chapter 11 and verse 6. It says, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென் சொல்வோம். அல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, நீ விசுவாசித்த தேவனுடைய மகிமையை நிச்சயமாய் காண்பாய். எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் சொல்வோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இப்போ என் கூட 2வது காரியத்தை, அதாவது கொஞ்சம் விசுவாசம் இருந்தால் நீங்கள் நிச்சயமாய் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். இப்போ 2வது மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் நம்முடைய அடிப்படையான வசனம் 20வது வசனம். Look at that verse again, and we are going to read it in English. You can say to this mountain, move from here to there, and it will move. Nothing will be impossible for you. ஆண்டவர் அங்க வார்த்தை வருகிறதை பார்க்கிறோம். God makes the impossible things to happen in our lives. Say amen. முடியாததை நடத்துபவர் நம்முடைய தேவன். வலது கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு சின்ன பரீட்சை இட்டு பாருங்களேன். என் வாழ்க்கையில் முடியாத ஒரு சம்பவம் இருக்கு, நெருக்கிக்கிட்டு இருக்கு, நான் என்ன செய்வேன்னு தெரியல, புலம்பிக் கொண்டு இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து அவர் மேலும் விசுவாசத்தை வைத்துட்டு போ. நீ என்னென்னமோ செய்து பார்த்தாய், அவரிடத்தில் நீ நிச்சயமாய் அவருடைய கிருபையை இன்றைக்கு நீ காண்பாய். மலை போல இருக்கிற உன் பிரச்சனை இன்றைக்கு நிச்சயமாய் தீரும் என்று உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா அங்க வசனம் நமக்கு சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுது. ஆமென். ஆண்டவர் எப்போதுமே விசித்திரமானவருங்க. அவர் எப்படிப்பட்டவர்னா, ஒன்றும் இல்லாததை கொண்டு செய்ய வல்லவராக இருக்கிறார். உன் வாழ்க்கையிலையும் இன்னைக்கு செய்வார். நீ விசுவாசிப்பையே என்றால் நீ நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்பாய். எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஆமென்.
He is able to do it for you. உனக்கு அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க, பிரைஸ் த லார்ட். ஒரு உதாரணத்திற்கு நாம் பேதுரு கடலிலே நடந்தான் என்று நாம் பார்க்கிறோம். முடியாததை முடிக்க பண்ணிக்கிறவர் ஆண்டவர். பேதுரு இயேசு கிட்ட கேட்டான், இயேசுவே நான் இந்த கடலில் நடக்க பண்ணும் என்று கேட்டான். வா என்றார். உடனே அவன் கடலிலே நடந்தான். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் கடலிலே என்ன செய்தான்? நடந்தான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. எங்க பார்க்கிறோம்? மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் துவங்கி நீங்க 31ஆம் வசனம் வரைக்கும் நீங்க போய் பார்க்கலாம். அங்க வசனம் நமக்கு சொல்லுகிறது, அவர் நாம மகிமை அடைய பேதுரு கடலிலே நடக்க பண்ணினார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமேன் சொல்லுவோமா? அப்போ பேதுரு அந்த கடலில் நடந்த இருக்க, அது ஒரு சிறிய விசுவாசம். அல்லேலூயா. ஒரு சின்ன விசுவாசம். மற்ற சீஷர்லாம் கால் எடுத்து வைக்கல, ஆனால் பேதுரு கால் எடுத்து வைத்தான். அவன் கடலிலே நடந்தான். அல்லேலூயா. கொந்தளிப்பை கண்டு அவன் பயந்து போனான், உண்மைதான். ஆனாலும் அவன் கடலிலே நடந்தான் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. நம்ம எல்லாரும் ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சோ நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நிச்சயமாய் காண்பீர். மத்தேயு சுவிசேஷத்திலே 19ஆம் அதிகாரத்திலே 26வது வசனத்துக்கு வாருங்கள். Come to Matthew chapter 19 and verse 26. It says, Jesus looked at them and said, with man this is impossible, but with God all things are possible. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாது தான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நம் ஆண்டவரால் நிச்சயமாய் கூடும். அல்லேலூயா. God is able to do the impossible. இதை நாம் கற்றுக்கொள்கிறோம். மூன்றாவது காரியமாக என் கூட நீங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் வசனம் 30, 31, 32 இந்த 3 வசனத்தை நாம் கவனித்து மூன்றாவது கற்றுக்கொள்ள போகிறோம். சரியா? வசனம் சொல்லுகிறது, விதைக்கணும்னு சொல்லுகிறது. நீ விதைத்தால் வளரும் என்று சொல்லுகிறது. விதையை விதைத்தால் வளரும். அதே போல உன் விசுவாசத்தை நீ விதைத்தால் உன் விசுவாசம் வளரும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். உங்கள் விசுவாசத்தை விதையுங்கள், அது வளர்வதை பாருங்கள் என்று ஒரு தலைப்பு நாம் வாசிக்க கேட்போம். மார்க் சாப்டர் 4 verse 30 and 31 கேட்போம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம், அல்லது எந்த ஓமையினாலே அதை சிஷ்டாந்தப்படுத்துவோம்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது பூமியின் மேல் விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறிதாய் இருக்கிறது. நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். பூமியில் விதைக்கப்படும் போது அது ரொம்ப சின்னதாக இருக்கு. ஆனால் அது விதைத்த பின்பு அது வளர ஆரம்பிக்கும் போது அது பெரிதாக மாறுகிறது என்று வேத வசனம் நமக்கு கற்றுக்கிறது. இதே போல தான் நம்முடைய விசுவாசம். நம்ம எல்லாரும் நம்முடைய விசுவாசத்தை விதைத்தால் அது என்ன செய்யுமாம்? அது நிச்சயமாய் பதில் கொடுக்கும், கனி கொடுக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப பேர் நம்ம எப்படி வாழ்கிறோம்? நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு என்ன தெரியுமா கற்றுக் கொடுக்குது? நாம் விசுவாசிக்கிறோம் என்று சொல்வதை பார்க்கிறோம், அந்த விசுவாசத்தை விதைக்கணும்னு கற்றுக் கொடுக்கிறார். எப்படி கடுகு அளவு விசுவாசம் இந்த கடுகு விதைக்கப்படும் போது அது வளர்ந்து பெரிதாகிறதோ, அதே போல உன் விசுவாசம் நீ விதைப்பாயே என்றால் அது நிச்சயமாக என்ன செய்யும்? அது வளரும் என்று நமக்கு வசனம் சொல்லுகிறது. So every one of us, we must activate our faith. Many a times we utter our faith on our lips, but we are not sowing our faith. நாம் விதைக்கணும் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அது எவ்வளோ சின்ன ஒரு விசுவாசமாக இருந்தாலும், ஐயோ என் விசுவாசம் எவ்வளோ பெருசுங்க, என் விசுவாசம் ரொம்ப சின்னதுங்க, நீங்களா எவ்வளோ பெரிய ஆள் என்று நாம் சொல்லக்கூடும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய சின்ன அற்பமான விசுவாசத்தை நீ விதைத்தனா, அதை செயலில் வெளிப்படுத்தினா,
அது நிச்சயமா கனி கொடுக்கும். அல்லேலூயா. எந்த காரியமா இருந்தாலும் நீ விசுவாசமா செயல்பட, ஆண்டவர் மேல நம்புற என்று சொல்லி நீ செயல்படுவாய் என்றால் நிச்சயமா என்னத்தை ஆண்டவர் செய்வார் என்றால் அந்த விசுவாசத்தை வளர பண்ணுவார். எல்லாரும் ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. ஒரு பைபிள் கதையை நான் திரும்பி உங்களுக்கு கோலியாத்தை குறித்து நான் சொல்ல முடியும். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கோலியாத்தை குறித்து வாசிப்பீங்க. தாவீது ஒரு சின்ன பையன். 40வது வசனம், 17ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை கவனிங்க. ஒரு 5 கல்லை எடுத்துக்கொண்டு அவன் கோலியாத்துக்கு முன்னால் போய் நின்று, நீ நிந்திக்கிற என் ஆண்டவர் நாமத்தில் நான் வருகிறேன், ஜீவன் உள்ள தேவனுடைய நாமத்தில் நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த கல்லை எடுத்து ஒரு அடித்தான் பாருங்க. அந்த கோலியாத்து அவன் விழுந்தான் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுது. ஆனால் அதில் ஒரு வசனம் வாசிங்க, 47ஆம் வசனத்தை வாசிங்க. லுக் அட் verse 47. 1 Samuel chapter 17 and verse 47 நாம் கேட்போம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும், யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் எப்படி ரட்சிக்க மாட்டாராம்? பட்டயத்தினால அல்ல, அல்லேலூயா, ஈட்டியினால் அல்ல. எங்கள் ஆண்டவர் அவர் ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பிலிஸ்தியர்களை எங்க கையில கொடுப்பார். தாவீது சின்ன பையன்தான், கோலியாத்து யுத்த வீரன், பெரிய உருவம் படைத்தவன். சின்ன பையனாய் தாவீது போய் நிற்கிறான். ஆனா தாவீது விசுவாச அறிக்கையை செய்கிறான். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லுகிறான். உன் வாழ்க்கையில வருகிற சில யுத்தங்கள் இது கர்த்தருடையதா இருக்கும். ஆமென். இன்றைக்கு கூட ஏதோ ஒரு யுத்தத்தை நீ கடந்து போய் கொண்டிருக்கிறனா, ஆண்டவர் சொல்றார் அந்த யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். நீ கர்த்தரிடத்தில் நம்பி உன் யுத்த பிரச்சனைகளை அவர்கிட்ட சொல்லிட்டு போயிடு. இன்னைக்கு நீ போ, உன் வாழ்க்கை மாறும், உன் தலையெழுத்து மாறும், அந்த யுத்தம் ஓயும். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஏன்? அந்த யுத்தம் கர்த்தருடைய இது என்று அங்க வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தாவீது சொல்றார், இதை கோலியாத்தை கர்த்தர் என்ன செய்கிறார், அல்லது பிலிஸ்தியர்களை கர்த்தர் என்னுடைய கையிலே ஒப்படைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதே போல நாம் பார்க்கிறோம், கோலியாத்து தலையை வெட்டினான், தலையை தூக்கினான், பிலிஸ்தியர்கள் ஓடி போனார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. சோ தேவனுக்கு மகிமை. 4வது காரியத்தை சுருக்கமாய் சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், விசுவாசத்தை வளர்க்க பண்ணுவோம். தேவன் நமக்கு பெரிய காரியம் செய்வார். மத்தேயு 13வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அதில் 31, 32ஆம் வசனத்தை மீண்டும் நாம் வாசிக்க கேட்க போறோம். லெட்ஸ் கம் டு திஸ் Matthew chapter 13 verse 31 and 32. It's a parable. And let's see what God has got for us over there. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாய் இருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். வசித்து நான் உங்களுக்கு இதில் சொல்ல விரும்புகிற காரியம், விசுவாசத்தில் இருந்து பெரும் ஆசீர்வாதங்கள் வரும் என்று சொல்லுகிறேன். ஆமீன். கொஞ்சோண்டு விசுவாசம் உனக்கு இருந்தால் போதும், பெரிய ஆசீர்வாதம் நிச்சயமாக உனக்கு வரும். ஆமீன் சொல்லுவேன். The big blessings come from small faith. Shall we say amen? Hallelujah. சிறிய விசுவாசத்தில் இருந்து பெரும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் நமக்கு வரும். வலது கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்றைக்கு கேட்டுட்டு போகிற உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய ஆசீர்வாதங்களை அவர் கட்டளையிடுவார். நம்புகிறவர்கள் ஒரு ஆமீன் சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த வேத வசனத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். வேத வசனம் 32ஆம் வசனத்தை கவனியுங்கள். வசனம் சொல்லுகிறது, அது சகல விதைகளிலும் சிறிதாய் இருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதில் கிளைகளில் வந்து அடையத்தக்க
மரமாகும் என்றார். சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஸோ வெரி குட். அப்படின்னா என்ன ஆகும்? நான் வசனம் சொல்லுகிறது ஆசீர்வாதமாய் மாறும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய ஆசீர்வாதம் வரும். இன்னைக்கு நீ ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், இன்னைக்கு நீ ஆசீர்வாதமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றார்? நீ கொஞ்சம் விதை, நீ பெரிய ஆசீர்வாதத்தை காண்பாய், நீ பலருக்கு ஆசீர்வாதமாகவும் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிற ஒரு பெரிதான வார்த்தையை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ கர்த்தருக்கு மகிமை. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே இப்படியாய் வசனம் சொல். Let your light shine before others so that they may see your good works and give glory to your Father who is in heaven. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று வசனம் சொல்கிறது. ஆமீன் சொல்லுவோமா? பிரியமானவர்களே, வாருங்கள். இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிற நம்மை கர்த்தர் என்ன தெரியுமா செய்ய வல்லவராக இருக்கிறார்? அவர் நம்மை கொண்டு பெரிய காரியம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் உன்கிட்ட கேட்குறது ஒன்று தான், உன்கிட்ட விசுவாசம் இருக்குது. ஆனால் அவர் சொல்கிறார், கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் கூட போதும், நீ பெரிய காரியத்தை செய்ய உன்னை நான் பயன்படுத்துவேன் என்று சொல்கிறார். சீஷர்கள் சொல்கிறார்கள், ஆண்டவரே எங்கள் விசுவாசம் பெருக பண்ணும் என்று சொல்லுகிறார்கள். நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் என் விசுவாசம் பெருகட்டும் என்று கேட்கிறார்கள். ஏசப்பா இன்றைக்கு உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். உன் விசுவாசம் பெருக உனக்கு ஒரு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஒரு நாளும் அவர் பிள்ளைகளை வெட்கப்படுத்தவே மாட்டார். நாம் எழுந்து நின்று தெய்வ சந்நிதியிலே நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம், அப்பா என் விசுவாசத்தை பெருக பண்ணுங்கப்பா. சில பேர் விசுவாசம் இருக்குது, ஆனால் செயலில் நம்ம காட்டுவது கிடையாது. வாருங்கள், தேவ சமூகத்தில் எழுந்து நின்று நம் விசுவாசத்தை அவரிடத்திலே காட்டும். கர்த்தர் நமக்கு பெரிய காரியத்தை நிச்சயமாய் செய்வார். எழுந்து நிற்போம். ஒரு பாடலை என்னோடு கூட சேர்ந்து பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை அவர் செய்வது அது நிச்சயம் அல்லவா?